அந்த பையன் கருணாகரன் கிளாஸ்ல வந்து உட்காந்துருக்காரு. ஹாஸ்பிட்டல் யூனிஃபார்மோட தான் ஹாஸ்டலுக்குள்ள வந்தாரா. இப்போ நல்லா தான் ட்ரெஸ் பண்ணிட்டு கிளாஸ்ல உட்காந்துருக்காரு. ஹாஸ்பிட்டல்னு சொல்லாம வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் சார். இல்ல ஃபாதர், எனக்கு அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க வேணா லோகோவை கேளுங்களேன் சார். கருணாகரன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணது உன்னோட ஃப்ரெண்ட்ஸா? ரோட்ல சண்டை நடந்தப்போ நீ கூட இருந்தேன்னு சொல்றாரு. ஹலோ, இருந்தீங்கல்ல, சொல்லுங்க. இவர் என்ன சொல்றாருன்னு புரியல ஃபாதர். ஏய், கருணாகரன் பொய் சொல்றான் ஃபாதர். வாட்ச்மேனை பிடிச்சி தள்ளி விட்டு வந்துட்டாப்ல சார். வாங்க போலாம். எந்திரிங்க எந்திரிங்க. பாப்பா எழுந்திருப்பா. உங்க ஃப்ரெண்ட் லாயர் வராரு, பேசலாம்னு சொன்னீங்க. விடுங்களா. என்னப்பா உன் தம்பி இப்படி படார்னு வந்து நிக்கிறான்? யாரு? கருணாவா? என்னடா கருணா, நீயா வந்துட்டியா? அம்மாள் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏப்பா இப்படி பாதியிலே வரக்கூடாதுல்ல. அம்மா, எனக்கு ஒண்ணும் இல்லன்றல. ஏய், உனக்கு ஒண்ணு இல்லதான்டா. ஆனா ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணாம இப்படி. ஒண்ணும் இல்லன்ற, அப்புறம் எதுக்கு ட்ரீட்மெண்ட்? அழகிய கொஞ்சம் நிறுத்துங்களேன். ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு அமல். சரி சொல்லு. அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இங்க வந்துட்டு ஹாஸ்டல் போனேன்ல. செவ்வாய்க்கிழமை இங்க வந்த, புதன்கிழமை தானே வந்த? ராஜ கல்யாணத்துக்கு முதல் நாள். புதன்கிழமையே வந்தேன், அதுக்கு முந்தின நாள் செவ்வாய்க்கிழமையே வந்தேன். நீ இல்ல. அம்மாவை கேளு. அன்னைக்கு மொட்டை மாடியில வச்சு அடிச்சிங்களே, அன்னைக்குதான். சொல்லு. எதுக்கு அடிச்சாங்க? அது இப்ப தேவையில்ல, நான் போனதுக்கு அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கோ. அன்னைக்கு இங்க வந்துட்டு ஹாஸ்டல் போனேன்ல, என் ரூமுக்கு வெளியில ஒரு பேக் இருந்துச்சு. உள்ள எடுத்துட்டு போய் பாக்குறதுக்குள்ள 2 போலீஸ் வந்தாங்க. வந்து பேக்ல இருந்த கேமராவை எடுத்தாங்க. தெரியும், பிரின்சிபல் என்கிட்ட எல்லாம் சொன்னாரு. ஆமா, நான் தான் அவருக்கே சொன்னேன். என்கவுண்டர் ஸ்பாட்ல இருந்து தப்பிச்சு அங்கதான் ஃபர்ஸ்ட் போனேன். அப்புறம் தான் இங்க வந்தேன். கருணா, நீ சொல்ற மாதிரி எதுவும் நடக்கல. இது எல்லாமே உன்னோட கற்பனை. சம்பந்தமே இல்லாம உன்னை என்கவுண்டர் பண்ணணும்னு போலீஸ்காரங்களுக்கு அவசியமே இல்லடா. நீ சொல்ற நல்ல காலேஜுக்குள்ள அப்படி யாருமே வரல. புதன்கிழமை நைட்டு சைதாப்பேட்டில் வச்சு நீ ஒரு இன்ஸ்பெக்டர் அடிச்சிருக்கேன். சைதாப்பேட்டைக்கே நான் முதல்ல போல. இரு, நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் 4 பேரை பாண்டி பஜார்ல வச்சு அடிச்சிருக்கேன். அதாவது ஞாபகம் இருக்கா? உன்ட்ட அடி வாங்கின இன்ஸ்பெக்டர் தான் உன்னை சைக்கியாட்ரிக் செக்கப்க்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க இருக்கிற சீஃப் சைக்கியாட்ரிக் டாக்டர் தான் உன்னை கம்ப்ளீட்டா டயக்னோஸ் பண்ணிருக்காரு. அந்த டாக்டர் ஒரு அரகுறை இல்லனா போய் சொல்றான். பெரியவங்களை இப்படி எல்லாம் மரியாதை இல்லாம பேசக்கூடாதுப்பா. நீங்க என்னம்மா? ஓகே, இப்போ எப்படி வந்த? முழிச்சு பார்த்தா பிளாட்ஃபார்ம்ல இருந்தேன். எந்திரிச்சு ஹாஸ்டல் போயிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாஸ்பிடல்ல வாட்ச்மேனை பிடிச்சி தள்ளி விட்டு வந்துட்டாப்ல. போய் சொல்றான், போய் சொல்றான். பாத்து மெதுவா பாத்து. மெதுவா மெதுவா என் பிள்ளைப்பா. பாத்து மெதுவா. உருங்கடா. முடிப்பா, கட்டியா முடிப்பா. முதல்ல விடாத. உடுடா. உருங்கடா டேய். உருங்கடா. ஒண்ணுலப்பா கொஞ்சம் ஆடம் வருப்பா. ஒண்ணுலப்பா. Witness the power of the punch only on Eros Now.